வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் ஜோதிடத்தில் உள்ள சில சூட்சம எளிய பரிகாரங்களைப் பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம். எந்த நட்சத்திரத்தில் வரும் நாட்களில் நாம் என்ன செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் பார்ப்போம். திருவோணம் அன்று விஷ்ணுவை துளசி மாலை போட்டு துவரம் பருப்பு பாயாசத்தினால் நெய்வேத்தியம் செய்து அதை நாம் தானம் செய்து வர நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். திருவாதிரை அன்று சிவனை வணங்கிவிட்டு மருத்துவ சிகிச்சையை நாம் மேற்கொண்டால் பல வருடங்களாக தீராத நோயும் நமக்கு எளிதில் குணமாகும். வறுமையை நீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் வரும் நாளில் நாம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். பிறரிடம் நமக்கு ஏதேனும் ஒரு உதவி தேவைப்பட்டால் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் நாம் முருகரை வணங்கிவிட்டு பின் நாம் அவரிடம் கேட்டால் கட்டாயமாக கிடைக்கும் என்று ஜோதிடத்தில் சூட்சம பரிகாரங்களில் கூறுகிறார்கள். சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் நாம் கடன், பொன், பொருளோ எதுவும் கொடுக்க கூடாது. அப்படி நாம் கொடுத்தால் அது நமக்கு திரும்ப கிடைக்காது என்கிறார்கள். கணவன் அன்பாக நடந்து கொள்ள விசாக நட்சத்திரத்தில் மனைவியானவர் விரதம் இருந்து முருகரையும் வள்ளியையும் வழிபட்டு வந்தால் கணவரின் அனுசரணையும் அன்பும் பெருகும். திருமணமாகாத பெண்களும் நல்ல கணவன் வேண்டும் என்று விசாக நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் நல்ல கணவன் அமையும் என்கிறார்கள். நீண்ட கால நோய்களும் பரிகாரமும், மரண பயத்திற்கு பரிகாரம் மற்றும் ரகசிய ஒப்பந்தங்களில் ஈடுபட மாந்திரீகம் கற்க கேட்டை நட்சத்திரத்தில் நாம் செய்யலாம். எதிரிகளை நாம் வெற்றி கொள்ள ஏவல், பில்லி, சூனியத்தில் இருந்து நாம் விடுபட அவிட்ட நட்சத்திரத்தில் நாம் பரிகாரங்கள் செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அரசியல் வெற்றி அடைய, அரசு வேலையில் உயர் பதவி அடைய திருவண்ணாமலையாரை தொடர்ந்து 3 மாத காலம் அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் வழிபட்டு வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள். இது அனைத்துமே மிக எளிமையான பரிகாரங்கள். இதை செய்து பயன்பெறுங்கள். நன்றி.